இந்தியாவிலேருந்து பணம் வெளியில இவங்க எஸ்பெஷலி இந்த எல்ஆர்எஸ் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது. இன்னும் இருக்கு. $250,000 வரைக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் எடுத்துன்னு போலாம் இந்தியா விட்டு. அதுக்கு தேவையில்லாம 5% டேக்ஸு, 20% டேக்ஸ்ன்னு அம்மையார் போட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஹவாலா பணம் வந்துருச்சு. மன்மோகன் சிங் காலத்துல ஹவாலா முடிஞ்சது. 94 95லயோ ஹவாலா முடிஞ்சது. அதாவது பிளாக் மார்க்கெட்ல போய் நீங்க வந்து டாலர் வாங்க வேண்டாம்னு ஒரு நிலைமை இருந்தது. இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீம் போட்டதுலேருந்து நாங்க பர்மா பஜார்லயே வந்து ஒரு அன்அஃபிஷியல் டாலர் மார்க்கெட் இருக்கு. நீங்க இப்போ திராம் வேணும்னா, நான் இங்க ரூவா நோட்டு குடுத்தா அவன் திராம் குடுத்துருவான். இது சில்லற அமௌண்ட்டுக்கு. கம்மியான புரோக்கரேஜ்ல. கம்மியான புரோக்கரேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கட்டும். ஏன்னா ரெக்கார்ட் இல்லாம வரும் இல்லையா? ஓகே, ஓகே. இப்ப இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவாலான்னு இன்னொன்னு இருக்கு. ம். நீங்க இந்த பாரிஸ் ஹால்லலாம் உங்களுக்கு கரெக்ட்டான புரோக்கர் தெரியும்னா, நீங்க ஒரு ரூ. 25,00,000 இங்க குடுத்தீங்கன்னா, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து துபாய்ல ஒருத்தர் ரூ. 25,00,000 திராம் வாங்கிக்கலாம். சிவாஜி 25,00,000 படத்துல காட்டுற மாரி. சிவாஜி படம் மாரியே தான். இங்க இப்ப ரூ. 23,00,000ங்கிறது அங்க ரூ. 1,00,000 1,00,000 திர்ஹாம். இங்க நீங்க ஒரு ரூ. 23,00,000 குடுத்தீங்கன்னா, அங்க 1,00,000 திர்ஹாம் ஆயிடும். இப்ப உங்களது பிளாக்கு அந்த ஊருக்கு போயிடுச்சு. ஆமா. அங்கேருந்து திரும்பி கொண்டு வரணும்னா, நீங்க தங்கமா கொண்டு வந்துடலாம். சார் இப்போ இந்த விஷயங்கள தான் வந்து தாவூத் இப்ராஹிம், ஹாஜி மஸ்தான் இவங்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? உங்க வரதராஜ முதலியாரே இதான் பண்ணிட்டு இருந்தார்.